ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வீடு கட்டும்போது ரூஃப் ஸ்லாப் காங்கிரீட் ஒர்க் பண்ணுறோம். அந்த காங்கிரீட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து க்யூரிங் ஒர்க் கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த க்யூரிங் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காங்கிரீட் போட்ட டாப் சர்ஃபேஸில், அதாவது பில்டிங்கோட 4 சைட்ஸ் கார்னரில் எப்படி நம்மளுக்கு வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் ஆகும். ஸோ அந்த வால் வரக்கூடிய இடத்துலலாம் பிஃபோராக நம்ம சிங்கிள் லைனில் பிரிக் ஒர்க் பண்ணி, இடையில இன்டர்மீடியட் போர்ஷன்லாம் வந்து நம்ம கலவையால் ஜஸ்ட்டு ஸ்லோப்பிங் பண்ணி ஒரு 4 இன்ச் ஹைட்டுக்கு ஸ்லோப்பிங் பண்ணி விட்டால் அது இடையில வந்து பாண்டு மாதிரி நம்மளுக்கு செட் ஆகி நம்மளுக்கு தண்ணி நிற்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பாண்டு செட் பண்ணி அவுட்டரில் பிரிக் ஒர்க்கோ அல்லது அவுட்டர்லேயும் நம்ம இந்த மாதிரி கலவையில் வந்து ஸ்லோப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்லோப்பிங் பண்ணி கம்பல்சரி 21 டேஸ் வந்து இந்த மாதிரி தண்ணி நிற்க வச்சு க்யூரிங் பண்ணோம். இந்த க்யூரிங் ஒர்க் பொறுத்தவரை மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சத்துக்கு ஏதாவது ஒரு டைம் ஆச்சு கம்பல்சரி 21 டேஸ் க்யூரிங் பண்ணால் மட்டுமே அந்த காங்கிரீட்டோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு அட்டைன் ஆகும்.